பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திரிகாப்பு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி, குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த மீன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்தவரையிலையும் குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. இந்த மீன ராசிக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது 2வது சுற்று. அவங்களுக்கும் 7.5 சனி தான், அது 2வது சுற்று. முதல் சுற்று பிரச்சனை 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. 2வது சுற்று சூப்பராக இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு செம்மைப்படுத்திட்டு போகும். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 2ல் இருக்கிறது மிக மிக சிறப்பு. பொருளாதாரத்தில் ஒரு உயர்வான ஒரு நிலை ஏற்படும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்த போதிலும், 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சனி பகவானோடு இருக்கிறார். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போ இந்த மீன ராசிக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் ஏதாவது வரும். எச்சரிக்கையோடு இருங்க. அது மட்டும் இல்லை, பணம் வர வேண்டிய நேரத்தில் வராது, தடைப்படும், காலதாமதமாகும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அன்றைக்கி கிடைக்காது, அன்றைக்கி உங்களுக்கு மறுநாள் கிடைக்கும். அதுபோல தான் காலதாமதம் ஆகும். மற்றபடி உங்களுக்கு இந்த மீன ராசியில் 4 கிரகங்கள் இருக்குது. இது நல்லதா அப்படின்னா, ராகு இருக்கிறார். ராகுவை மிஞ்சி எந்த கிரகமும் அங்கே வலிமை கிடையாது. சூரியன் 6க்குடையவன் இருந்தாலும் கூட ராகுவை மிஞ்சி அங்கே எந்த கிரகத்துக்கும் வலிமை இல்லை, வலிமை இழந்து விடுகின்றன. இப்போ 7ஆம் இடத்து அதிபதியான புதன் அவர் நல்ல நிலையில் இருந்த போதிலும் உங்களுக்கு ராகுவோடு இணைந்ததால் பிரச்சனை. சுக்கிரனும் ராகுவோடு இணைந்ததால் சுக்கிரனுடைய காரகத்துவம் பெற்றவர்களுக்கு ஒரு இடர்பாடுகள், இன்னல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் அது ரெக்டிஃபிகேஷன் ஆகும். மற்றபடி உங்களுக்கு பொறுத்த வரலையும் இன்றைக்கி நைட்டு ஒன்று நினைப்பீங்க, மறுநாள் காலையில் வேறு ஒன்று செய்வீங்க. ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும், ஒரு பிரம்மாண்ட எண்ணங்கள் ஏற்படும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், இல்லை இந்த ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணணும்னா அதுக்கு பெருசாக பில்டப்பு, இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி செய்யணும், இப்படி பண்ணணும்னு அது தள்ளி காலதாமதம் எடுத்துக்கும். இதனால் பிரம்மாண்டமாக நீங்கள் நினைக்கிறதால. அதனால் நன்றே செய்ய வேண்டும், அதுவும் இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அதுபோல் காலம் பொன் போன்றது. அது பிரம்மாண்டத்தை நோக்கி போனால் காலம் கடந்து போகும். அதனால் உங்களுக்கு அந்த பிரம்மாண்ட எண்ணங்கள், பெரிய எண்ணங்கள் வேண்டாம், கற்பனைகள் வேண்டாம், சாதாரணமாக நடந்துக்குங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்னு ஒன்று இருக்குது. இதுதான் நடக்கும், இதுதான் அமையுங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப், ப்ராக்டிக்கல் திங்ஸ் இருக்குது. இந்த 4ஆம் இடத்து அதிபதி புதன் நல்ல நிலையில் ராசியில் இருந்தாலும் ராகுவோடு இருக்கிறதால வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்கும், செலவும் வைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும், அது சுப செலவுகளே. தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும்.
6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஆனால் இதை பொறுத்தவரையிலும் இந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். எதிரிகள் இருப்பாங்க, எதிரிகளால் தொல்லை இருக்கும். ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அதுதான் அங்கே இருக்கிறது. மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 7ல் கேது இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். ஒருமித்த கருத்து இருக்காது. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. ஒருமித்த கருத்து இருக்காது. அப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை சச்சரவுன்னு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டஃபிங் இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சூரியனும் ராகுனுடைய பிடியில் இருக்கார். தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம். முதல்ல தந்தைக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனை செலவு வைக்கலாம். இல்லை உங்களுக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். இல்லை தந்தை வழி உறவுகள், அதாவது பங்காளிங்க மூலியமாக சண்டை சச்சரவு வந்து அதனால் சில பொருள் இழப்பு கூட வரலாம். பண இழப்போ பொருள் இழப்போ. மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு. தொழிலில் ஒரு மேன்மை, ஒரு திருப்பு முனை. உத்தியோகத்தில் நல்லது நடக்கும், சலுகைகள் கிடைக்கும். ஸோ உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை ஏற்படுவதால் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். நன்றி.